திமுகவிலிருந்து நீக்கியதை எதிர்த்து கட்சி பொதுச் செயலாளர் மீது வழக்கு தொடருவேன் என்று அழகிரி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மு.க. அழகிரி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செவ்வாயன்று மாலை மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அழகிரி தன்னை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பது கருணாநிதியால் எடுக்கப்பட்ட முடிவல்ல என்றும் தற்காலிக பதவி நீக்கம் செய்ததற்கே இன்னும் தமக்கு நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றும் கூறினார். அறிவாலயம் என்னுடைய உழைப்பால் கட்டப்பட்டது என்றும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதால் நாங்கள் வெளியே போய்விடுவோம் என்று அர்த்தம் கிடையாது என்று அழகிரி ஆவேசமாக கூறினார். இந்த நீக்கம் தலைவர் கலைஞரால் எடுக்கப்பட்ட நீக்கம் அல்ல என்பது நன்றாக புரிகிறது. அவரை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவரை மிரட்டி அதன் மூலம் எடுக்கப்பட்ட நீக்கம் என்று நான் கருதுகிறேன். எந்த காரணத்தை காட்டி அவரை நிர்பந்தப்படுத்துகிறார்கள், அந்த காரணத்திலேயே யார் அவரை மிரட்டுகிறாரோ அவரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நண்பரும் நெருங்கிய நண்பர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். நீக்கினால இந்த கட்சி எங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. எங்களுக்கு இந்த கட்சி சொந்தம் தான். அறிவாலயம் என்பது எங்களுடைய உழைப்பினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஆனால் இந்த கட்சியிலிருந்து எங்களை நீக்கிட்டதனால் நாங்கள் வெளியே போயிடுவோம் அர்த்தம் கிடையாது. தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு தொடர்வேன் என்றும் தேர்தலுக்கு பிறகு திமுகவில் உள்ள பலரும் அங்கிருந்து ஓடிவிடுவார்கள் என்றும் அழகிரி கூறினார். என்ன காரணமே சொல்லாம நீக்கிருக்காங்க. ஆகவே நான் ஆனா கேஸ் போட போறேன். இது வழக்கு மன்றத்துக்கு நான் போக தான் போறேன். பொதுச் செயலாளர் மேல தான் பொதுச் செயலாளர் நீக்க முடியும். பொதுச் செயலாளர் மேல நான் வழக்கு தொடர்வேன். தேர்தலுக்கு பிறகு எத்தனை பேர் அங்க இருக்கவங்க ஓட போறாங்கன்றதை நீங்க பார்க்க போறீங்க. கட்சியிலிருந்து அழகிரி நீக்கப்பட்டதை அறிந்த அவருடைய ஆதரவாளர்கள் அவரது வீடு முன் திரண்டனர்.